ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்டிங் சர்வீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உயில் எழுதுவோர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ உயில் அப்படிங்கிறது ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அவங்களோட வாரிசுகளுக்கு சொத்துக்கள் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே எழுதி வைக்கிறது உயில்னு சொல்கிறோம். இதே செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது அவர் இருக்கும்போதே அந்த சொத்துக்களை அந்த வாரிசுகள் அனுபவிக்கிறதுக்காக கொடுக்குறது. ஸோ உயில் எழுதுறது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் தவறுகள் நிறைய செய்கிறாங்க. அந்த தவறுனால நாளைக்கு இந்த சொத்துக்கள் பிரிக்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயில் யாருக்கு எந்த பகுதி அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதி வச்சிடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு 2 பசங்க இருப்பாங்க. அவருக்கு 1 ஏக்கரா இடம் இருக்குது அப்படின்னா, அப்போது எங்கிட்ட இருக்கிற 1 ஏக்கரா நிலம் ஆளுக்கு பாதி அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா, எந்த பார்ட்டு யாருக்கு வரும் அப்படிங்கிறதுல பிரிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ நம்ம நிறையா டே டு டே லைஃப்லேயே நம்ம நிறையா பிரச்சனைகள் பார்க்குறோம். அண்ணன் தம்பி சண்டைகள் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது ரோட்டுக்கு பேஸில் இருக்கிறத நான் வச்சுக்கிறேன்னு ஒருத்தர் சொல்லுவார். இதே தம்பி இல்லை எனக்கு வேண்டாம், அப்படி எனக்கு வேறு ரோட் பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா எப்போவுமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு பகுதி அண்ணனுக்கும் கிழக்கு பகுதி தம்பிக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறதுல தம்பிக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா மேற்கு பகுதி நல்ல இடமாகவும் கிழக்கு பகுதி அந்த மாதிரி இந்த பகுதியாக கூட இருந்திருக்கலாம். ஸோ அதாவது நல்லா இல்லாத பகுதி, ரோட் பேஸ் இல்லாத பகுதி இருந்திருக்கலாம், வேல்யூஷன் கம்மியான லேண்டாக வந்திருக்கலாம். ஸோ அப்போது நம்ம ப்ராப்பராக பிரிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது பார்த்து நம்ம லாயர் வச்சு கோர்ட்டில் மூவ் பண்ணி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அப்போது அந்த உயிர் எழுதுகிறவரே இந்த பகுதி இவருக்கு, இந்த பகுதி இவருக்கும் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அப்பா என்ன எழுதி வச்சிருக்காரோ அதைப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ உயில் எழுதவர் எந்த பகுதி யாருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக எழுதி வச்சிடணும். அப்படி எழுதாமல் நம்ம பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு அண்ணன் தம்பி சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ உயில் எழுதுறவங்க இதையெல்லாம் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும். ஸோ உயில் எழுதுறதுக்கு தான செட்டில்மெண்ட் எவ்வளோ சிறந்தது. தான செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்படி இருந்தாலும் உயிலை ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் பாக பிரிவினை பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுமோ அதே தான் செட்டில்மெண்ட்டுக்கு உண்டான காஸ்ட்டு. ஸோ யார் பசங்க நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கோ அவங்க மட்டும் தான செட்டில்மெண்ட் எழுத தேவையில்லை. மற்றபடி எல்லாருமே தான செட்டில்மெண்ட் எழுதிட்டோம் அப்படின்னா அவங்க பையன் இருக்கும்போதே, அதாவது அவங்க அப்பா இருக்கும்போதே தன்னந்தம்பிகளுக்கு பிரிச்சுருவாங்க. ஸோ அப்போ அந்த தம்பிகள் அப்போது எப்படி அப்பா இருக்கிறப்போ சுமூகமாக இருந்தாங்களோ அதே மாதிரி அதுக்கப்புறமும் இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.